Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 919 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஜெயில் கைதிங்கெல்லாம் ஜெயிலுக்குள்ள ஆணு வாய பந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. உள்ளுக்குள்ள இருந்து பயங்கரமா சாப்பிட்ற சவுண்ட் கேக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம லூஃபியும் யூஸ்டஸ் கிட்டும். அதான் சீட்டை லாரி அள்ளிட்டு போனானுங்கல்ல, அண்டாவோட மொத்தமா தூக்கிட்டு வந்துட்டானுங்க. வச்சு வெளுன்னு வெளுத்து கட்டுறானுங்க. அங்க ஜெயிலுக்கு செக்யூரிட்டியா இருப்பானுங்களே, அவனுங்களே பார்த்துட்டு வாய பொழந்துட்டானுங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஜெயில் கைதி இந்த அளவுக்கு முரட்டுத்தனமா உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டு இவனுங்க பார்த்ததே இல்ல. ஐ மீன் இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டு இவ்வளவு எண்ணத்தை வச்சு திங்குறானுங்கன்னா அப்ப எத்தனை கல்ல தூக்கி இருப்பானுங்க பாருங்க. ஏன்னா 5 கல்ல தூக்குனாதான் ஒரு டம்ப்ளிங். எப்படி மொத்தமா ஒரு அண்டா ஃபுல்லா வச்சு திங்கிறானுங்கன்னா கணக்கு பண்ணி பார்த்தா எங்கேயோ போகுதே. இதுல வேற 2 பேரும் மாத்தி முறைச்சுக்குவானுங்க, முட்டிக்குவானுங்க. அதுலயும் போட்டி, உன்னை விட நான் நிறைய தூக்குனேன், நான் தான்டா ஃபாஸ்டா தூக்குனேன்னு. அண்ட் இவனை பார்க்க அங்க இருக்க ஆளுகளுக்கு எல்லாம் பதறும். ஏன்னா இவனுக்கு வரும்போது பயங்கரமா அடிபட்டு ரத்த காயத்தோட அசைய முடியாம கொடூரமான நிலைமையில வந்தானுங்க. ஆனா வந்தவனுங்க அவனுங்க பாட்டுக்கு வேலையை பார்த்தானுங்க, நல்லா சாப்பிட்டானுங்க, கூடவே நல்லா ரெஸ்டும் எடுத்தானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆளுங்க ஃப்ரெஷ்ஷா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. எப்படி இவனுங்க பாடி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எல்லாத்துக்குமே ஆச்சரியம். ஆக்சுவலா இவங்களுக்கு வந்த ஆர்டர் அவனுங்களை பயம்படுத்தி முடியாது, பேசாம உங்களுக்கே நாங்க அடிமையா இருந்துக்கிறோம் அப்படின்னு அவனுங்களே அவனுங்க வாயால சொல்லணும், அந்த அளவுக்கு குடும்பப்படுத்தணும். ஆனா இவனுங்க பண்ற வேலையை பார்த்துட்டு அவனுங்களே பதறிட்டு இருக்கானுங்க. சரி ஏதாச்சும் சொல்லி திட்ட சொன்னா மெதுவா பொறுமையா சாப்பிடுங்க, யாரும் புடிங்க திங்க மாட்டாங்கம்மா. உடனே கூட இருந்தவன் பொட்டனிலேயே ஒரு போட்ட ஏன் நீயே போய் ஊட்டி விட்டுறேன் பண்ணாடா பயல, அங்க வர்ற என்ன முக்குறானுங்கன்னு அவனுக்கு திங்கிறத பார்த்தாலே இங்க அதிருது. அப்புறம் அந்த ஜெயிலுக்கெல்லாம் வார்டன்ஸ் இருப்பாங்களே, அதுல வைஸ் வார்டன் வந்திருப்பான். அவன் பேரு பாத்தீங்கன்னா டோபோன். அவனு பீஸ்ட் பைரட்டை சேர்ந்தவன் தான். அவன் வந்து இந்த மாதிரி டம்ப்ளிங்ஸ் சாப்பிடலான்ட்டு வந்து பார்த்தா அங்க இருக்க டப்பா எல்லாம் அப்படியே காலியா கிடக்குது. அவ்வளவுதான் செம்மையா கடுப்பாயிட்டான். எவன்டா ஏன் டம்ப்ளிங்ஸ் தின்னவன்னு. ஏன்னா அங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே 1 2 3 வாங்கிட்டு போவாங்களா, அந்த அளவுக்கு பெருசா தீராது. ஒரு அண்டா காலியாவும் அதிகபட்சம். ஆனா இருந்த எல்லா அண்டாவும் காலியான உடனே கடுப்பாகி அங்க இருக்க எல்லாத்திட்டையும் கத்திட்டு கிடப்பான். இவன் எப்படி இருப்பான் பாருங்க. இப்போ போட்டாமஸோட வாய்க்குள்ளதான் இவன் பாடியே. அந்த குரங்கு பைய கோவத்துல வரான்னு தெரிஞ்ச உடனே அந்த ஜெயில இருக்கவங்க எல்லாருமே பயந்து போய் அங்க இருந்து ஓடுவாங்க. ஒரு பெரியவர் அடி வாங்கி விழுந்தாரு, அவரால் ஓட முடியல. வந்துகிட்டு இருக்க மூதேவி பெரியவர் ஒருத்தர் வழியில இருக்காருன்னு கூட கவனிச்சாலும் அவன் நிக்க மாட்டான். எவன்டா என்னோட சோத்தை திருடி தின்னவன் வெளியே வாங்கலன்னு அந்த பெரியவர் மேல கரெக்டா வந்து நிப்பான். அவன் இந்த மாதிரி காலி பண்ணது யாரு, அவனை வெளியில வர சொல்லுங்கன்னு சொல்லி காட்டுத்தனமா விசாரிச்சுட்டு இருப்பான். கீழே பார்த்தா அவனோட காலுக்கடியில மாட்டிட்டு இவரு முக்கிய முணங்கிட்டு இருப்பாரு. எவனாச்சும் காப்பாத்துக்கிறான்னு காப்பாத்த போனா அவங்களையும் படுக்க போட்டு மிதிப்பான். அதனாலேயே எவனும் வாயை திறக்க மாட்டானுங்க. அப்ப அங்க வேலை பாக்குற 2 பேரும் வந்து மேட்டர் சொல்லிடுவானுங்க. உள்ளுக்குள்ள இருக்க அந்த 2 பேரும் தான் இப்படி தின்னானுங்கன்னு. அவன் புடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்குவான். ஏன்டா டேய் ஒரண்டா சோத்தவனுக்கு திருடி திங்கிற வரைக்கும் அவனுக்கு காலுக்கு என்ன விளக்கெண்ண போட்டு நீவிட்டு இருந்தீங்களா குய்யாலைகளான்னு. அப்புறம் அவனுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவானுங்க. கஷ்டப்பட்டு அவனுக்கு உழைச்சானுங்க, அதுக்கேத்த சாப்பாடை வாங்கிட்டு போயிட்டானுங்க. மத்தபடி நாங்க அவனுக்கு எல்லாம் சிபாரிசு பண்ணலன்னு ஒண்ணு அவனால அதை நம்பவே முடியல. எப்பூரா ஒரு வயசுவாடனுக்கு தெரியாம எல்லாத்தையும் திம்பிங்க கொய்யாலைகளான்னு கத்திட்டு இருக்கும் போதே அந்த ஹிப்போ அதோட வாயை மூடிடும். அதுக்கு இதே வேலை. லுக்குள்ள கிடந்து கத்திக்கிட்டு இருப்பான். வெளியில ஒன்னும் கேட்காது. அவன் என்ன சொன்னான்னு கேட்கலன்னா இவனுல புடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்குவான். பைத்தியக்காரன் உள்ளுக்குள்ள போனாலும் வாயை மூட மாட்டேங்கிறானேன்னு புலம்பி தள்ளுவானுங்க. அவனுல வெளியில கொண்டு வாங்க, இன்னைக்கு அவனுங்களை பொழக்கிற பொலையில என் சாப்பாடை இனிமேட்டு அவனுக்கு சாப்பிடக்கூடாது, இப்படி பண்ணது மகா குற்றம் அப்படி இப்படின்னு வீம்புக்குன்னு கத்திக்கிட்டு இருப்பான். அவனுங்க பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருப்பானுங்க. கூப்பிட்ட உடனே வெளியில வருவானுங்க. ஆளுகளை பாத்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் பலூன் மாதிரி இருப்பானுங்க. என்ன சாப்பாடு அப்படி. அங்க இருக்க ஜெயில் கைதிகளோட மூஞ்ச பாக்கணுமே பேய் அடிச்ச மாதிரி ஆயிருவாங்க. ஏன்னா இவனுக்கு வந்திருக்கிறது ஜெயிலுக்கு, ஏதோ ஃபுட் கோர்ட்டுக்கு வந்த மாதிரி இவனுக்கு இஷ்டத்துக்கு தின்னு நல்லா ஊதி போயிருக்கானுங்க. எவனாச்சும் ஜெயிலுக்கு வந்து இப்படி சாப்பிட்டு ஜம்முன்னு இருப்பானுங்களா? இப்படி எந்த கைதியும் வயிறு முட்டை சாப்பிட்டு யாரும் பார்த்தது இல்ல. கொடுத்து வச்சு அவனுக்கு அப்படி எப்படின்னு பாராட்டி தள்ளிட்டு இருப்பாங்க. அவன் காட்டு கத்துவான். ஏன்டா டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு வச்சிருந்த டம்ப்ளிங்ஸ் எல்லாம் எடுத்து திம்பிக்க, நீங்க திண்டு போயிட்டீங்க, நான் என்ன வெறும் பாத்திரத்தையாடா கழுவி வைக்க முடியும், என்னைய பார்த்தா பாவமா இல்லையா, சுகர் பேஷண்டா நானு, சாப்பிடாம இருந்தேன்னா பாடி தாங்காது, புட்டுக்கும், இப்படி தின்னுட்டீங்க அப்படி எப்படின்னு வாங்கினா லூஃபி இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்ப தானே சாப்பிட்டுருக்கோம், டைஜஸ்ட் ஆகணும்ல, ஃபுல்லா இருக்குதும்பா, அது அவனுக்கு இன்னும் கடுப்பேத்தி விடும். ஏன்டா டேய் இங்க ஒருத்தன் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், என் முன்னாடியே இப்படி ஃபுல்லா ஆயிருச்சு டல் ஆயிருச்சு நடா சீன் போட்டுட்டு இருக்கீங்க, உங்களை பொலக்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு இந்த குக்கர்ல இருந்து ஸ்டீம் வெளியில போகும்ல, அந்த மாதிரி இவனுக்கு வாயில இருந்து புஷ்ன்னு வெளியில போகும் ஒரே மாதிரி ஒரே டைம்ல. அப்படி போக கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாகி பழைய நிலைமைக்கு வந்துருவானுங்க. என்னடா இப்பதான் 7 எரும மாட்டை முழுங்கினவனுங்க மாதிரி வந்தீங்க, இப்போ புசுக்குன்னு சின்னதாயிட்டீங்க, என்னடா பண்றீங்கன்னு கேட்டா சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் டைஜஸ்ட் ஆயிருச்சுப்பா, நாங்க என்ன வயிற்றுக்குள்ள பேங்கா கட்டி வச்சிருக்கோம் பத்திரமா அப்படியே வைக்கிறதுக்கு, டைஜஸ்ட் ஆகும்ல மூலகட்ட முட்டாபல்லன்னு திட்டுவானுங்க. அவனுக்கு கடுப்பாயிரும். உடனே கத்திட்டு இருப்பான். அந்த டைம் லூஃபி அவன் காலுக்கடியில மாட்டிட்டு இருக்க பெரியவரை பாத்துருவான். உடனே சண்டைக்காக ரெடியா நிப்பானா. அதை பார்த்துட்டு அந்த லூசு பயலோட ஆளுகள்லாம் வண்டையா திட்டுவானுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா
எங்க தலைவருக்கு எதிராக சண்டைக்கு நிக்கிற மாதிரி நிப்ப. ஏதாச்சும் எசக பொசக பண்ணுன்னு நினைச்சீங்க, உங்க கையை கால் எல்லாத்தையும் வெட்டுன்னு வெட்டி அப்படியே சீவிடுவோம் அப்படின்ட்டு பயங்கரமா மிரட்டுவானுங்க. அதாவது இங்க இருக்க காட்ஸுங்க மேல கைய வச்சாலும் இல்ல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கைய வெட்டுவானுங்க, அப்புறம் காலை வெட்டுவானுங்க, அதுக்கப்புறம் போட்டு தெளிவானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவனுல எதிர்த்து சண்டை போற அளவுக்கெல்லாம் இவனுக்கு தகுதியே இல்லையாமா. கொய்யால கொஞ்சம் எங்க கையில இருக்க விலங்க மட்டும் கழட்டி விடு, நாங்க யாருன்னு தெரியும். அப்படி இருக்கும் போதே நாங்க அவ்வளவு கல்ல தூக்கி போட்டு எங்களுக்கு தேவையான சாப்பாடை வாங்கிக்கிட்டோம். அதுவும் நாங்க உழைச்சதுக்கான கூலி தான் அது. ஓவரா பேசாதீங்கம்மா. அவன் ஒண்ணு என்ன எதிர்த்து பேசுறீங்களா, கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். என் சாப்பாடை வேற காலி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் அட்டாக் பண்றதுக்காக வேகமா வருவான். உடனே யூஸ்டஸ் கிட்ட அட்டாக் பண்றதுக்காக கிளம்புவான். ஆனா லூஃபி வேண்டாம் வெயிட் பண்ணுவான். உடனே ஸ்டாப் பண்ணிடுவான். உடனே அவனு வந்த வேகத்துல ஒரே கவு 2 பேரும் அதோட வாய்க்குள்ள போயிருவானுங்க. உடனே சுத்தி இருந்த காட்ஸ்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. ஓவரா வாய் பேசிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தானுங்கல்ல, வைஸ் வார்டன்ட்ட சிக்கிட்டானுங்களா. இனி அவ்வளவுதான் அவனுக்கு சோழி முடிஞ்சது. இது வரைக்கும் அவரோட வாய்க்குள்ள போயிட்டு யாருமே உயிரோட திரும்பி வந்தது இல்ல. இவனுங்களுக்கு வாய்ப்பே இல்ல. ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு ரொம்ப கேவலமா கிண்டல் பண்ணுவானுங்க. அந்த கிறுக்கு பைய வைஸ் வார்டனும் நம்ம பயில உள்ள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மாட்டீங்களா, அவ்வளவுதான் அவங்க சோழி முடிஞ்சது, இதுக்கு மேல உங்களால எதுவும் பண்ண முடியாது, சாக போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த அடுத்த செகண்ட் அந்த ஹிப்போபோட்டமஸ் அப்படியே ஒரு ஜம்ப போடும். உள்ளுக்குள்ள யாரோ காட்டுன்னு காட்டிட்டு இருக்காங்க. அட்டி விழுகிறது நல்லா தெரியுது. உடனே கீழே இருக்கவங்க எல்லாம் ஐயோ வைஸ் வார்டன் ரொம்பவும் காண்டாயிட்டாரு போலயே, அவனுக்கு 2 பேத்தையும் கொன்றுவாரு போலயே, இந்த அடி அடிச்சிட்டு இருக்காரு பொடி பயிலுக. அட முதல் டைம் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கர்ண காட்டினா என்னப்பா பண்றது, அவரு சாப்பாடு மேல கைய வச்சா அவர் அப்படித்தான் அடிப்பாரு, என்ன பண்றது அவர்கிட்ட வச்சுக்கிட்டு அப்படித்தான் அப்படி இப்படின்னு இவனுக்கு சலசலப்பா பேசிட்டு இருக்கும் போது அந்த ஹிப்போபோட்டமஸோட மூக்குல இருந்து ரத்தம் வரும். அவனுக்கு 2 பேத்தோட ரத்தமா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே போத்துன்னு வந்து விழும். என்னடா நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் ஒரே ஷாக்கு. ஏன்னா இது வரைக்கும் இப்படி ஹிப்போபோட்டமஸ் சரிஞ்சு இவங்க பார்த்ததே இல்ல. அப்படியே வாயை பழந்துட்டு வெளியில வருவானுங்க. அந்த குரங்கு பைய ஹிப்போபோட்டமஸ் அப்படியே பேன்னு கிடப்பான். பெரிய ஹிப்போ எப்படி கிடக்குதோ அதே மாதிரி தான் இந்த குட்டி ஹிப்போவும் கிடப்பான். அப்புறம் அவனுக்கு பாட்டுக்கு பொறுமையா போவானுங்க. லூஃபி அந்த பெரியவரை தூக்கி ஷோல்டர்ல போட்டுட்டு போவான். அப்ப அங்க இருந்த காடு எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க வார்டன் மேலேயே கை வைப்பீங்க, உங்களுக்கு மரண தண்டனடா, நீங்க எல்லாம் சாக போறீங்கன்னு ஆவுன்னு கத்திட்டு இருப்பான். ஓடா டுபுக்கு, இத நாங்க தான் செஞ்சோன்னு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்காடா கொங்காங்கோ, ஓடா முதல்ல போய் ப்ரூவ் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலா போவானுங்க. சுத்தி இருக்க ஆளுகெல்லாம் நம்மளுக்காண்டி பயங்கரமா கோஷம் போடுவாங்க. அப்படியே அந்த சீனை பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் எஃபெக்ட் வரும். இதுக்கப்புறம் நம்ம பயல்கள்லாம் என்னென்னலாம் அட்டூழியம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.